செம காமெடி தான். என்ன அகிலா நீ இம்புடு தூரம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வராம போறேன்னு நிக்கிற? ஏன் இப்படி பண்ற? ஐயோ போப்பா, நீ வேற. செம்ம டயர்டா இருக்கு. இந்த ட்ரிப்பு இன்னும் ஒரு மாசத்துக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கும். பியூட்டிஃபுல். உன்னோட காலேஜ் டேஸ்ல நாம டூர் போன மாதிரி அந்த ஞாபகத்தை மறுபடியும் தூண்டி விட்ட மாதிரி இருக்கு. அதனால இன்னும் ஒரு மாசத்துக்கு எங்கேயும் வெளியே கூப்பிடாத. அப்புறமா எங்க போலான்னு அதை பத்தி யோசிப்போம். சரி, ஒரு கப் காஃபி அது குடிச்சிட்டு போலாம்ல. என் ஒய்ஃபையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் எனக்கு உன் மேல ரொம்ப பொறாம வந்துடும். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட வச்சிருவேன். அதனால தான் சொல்றேன், வேண்டாம். அது சரி. சரி அரவிந்த், நான் கிளம்புறேன். டைம் ஆயிட்டு. ஆஃபீஸில் நாளைக்கு மீட் பண்ணுவோம். இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு. சரி அகிலா, பார்த்து போயிட்டு வா. டிராப் பண்ணவா? ஐயோ, கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும். நான் நடந்தே போய்க்கிறேன். சரி சரி, ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணு. ஓகே டியர், நான் கிளம்புறேன். பாய். பாய்மா. அனிதா, நீ இங்கேயே நிக்கிற? ஐயோ, நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. சரி வா, செம்ம டயர்டா இருக்கு. கொஞ்சம் வெந்நி போட்டு கொடு, குளிக்கணும். அப்புறம்தான் பேசவே முடியும். அம்புட்டு டயர்டா இருக்கு. ட்ரிப்பு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? இப்போதான் அகிலா போறா. உன்னை வேற பார்க்க ஒரு நாள் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ பார்த்துட்டு போன்னு சொன்னா அவ நம்மளை பார்த்தா பொறாமையாயிரும்னு சொல்லிட்டு போறா. ஐயோ அரவிந்த், உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சரி சரி வா, வெந்நிய போடு. அட பாவி மனுஷா, என் கண்ணு முன்னாடியே அவளை கூட்டியாந்து பல்ல பல்ல காட்டிட்டு வெந்நிய போடு நான் சொல்றது. உமருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேரு. இவ வேற உள்ள உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்ணிதாலும் முதல்ல இவளை கரன்னு வெளியே பிடிச்சி இழுத்துட்டு வரேன். என்ன அனிதா, இப்ப என்ன பிரச்சனை? என்ன, ஏன் இப்படி கோவமா இருக்கு? என்னன்னு சொன்னா தானே தெரியும். நல்லா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கோ. அங்க என்ன நடக்குன்னு உனக்கு எதுவும் தெரியாது. எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. நல்லா பேக்க மாட்டிக்கிட்டு அந்த அகிலா கூட வந்து இறங்குறாரு. என்ன ஏதுன்னு பார்த்தா ட்ரிப்பு ஜாலியா இருந்துச்சான். குளிக்கிறதுக்கு வெந்நி போடு, டயர்டா இருக்கு, அப்படி இப்படிங்கிறாரு. நாம என்ன வேலைக்காரியா? இப்ப மூணாவது ஒண்ணு தேடிட்டு சுத்திட்டு அலைகிறாரா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா? ஒண்ணுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு இருக்கா? என்ன, என் மவளை நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு, அவர் எங்கேயும் போயிட்டு போறாரு. அது அவர் பிரச்சனை, ஓ பிரச்சனை. என் மவளுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்தா அவர்கிட்ட நேரடியா விசாரிச்சுக்குவா. இப்போ என்னத்துக்கு இங்க வந்த? அவளை ஒன்னா மண்ணா இருக்க கூடாதுன்னு தானே விரட்டி முடுக்குன. இப்போ என்னாச்சு? ஐயோ அம்மா, சும்மா இரேன். அவளே வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கா. நீ வேற அவளை ஏன் சங்கடப்படுத்துற? நீங்க பாருங்க, இவளுக்கு சேர்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு பிசாட்டி வீட்டுக்கே வராம சுத்திக்கிட்டு அலையிறாரு. என்ன எதுன்னு நான் மட்டும் விசாரிச்சா அமுக்கு நீ மாதிரி பதில் சொல்வாரா? இவனை சேர்ந்து தானே விசாரிக்கணும். என்னத்துக்கு விசாரிக்கணும்? இப்ப என்னத்த விசாரிக்கணும் கூட? விசாரிச்சு என்ன ஆக போகுது? நீ நான் அவளை இருக்க விடாம வீட்டை விட்டு விரட்டி முடுக்குன. இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே கூட்டு சாக்கியாக்கும் கூட்டு. ஏடி சும்மா இருக்க மாட்டேன், எதையாவது பேசிக்கிட்டு இருப்பியோ? அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப பிரச்சனைன்னு வந்த உடனே குய்யோ முறையோன்னு உன்னை கூட்டணிக்கு கூப்பிடுதா? அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனா? பிள்ளையில பிடுங்கிட்டு போனா, கொஞ்ச நெஞ்ச பாடாப்படுத்தினா, திரும்ப பிள்ளையில நீ தூக்கிட்டு போ, அவர் கூட தானே சுத்துதன்னா. நீங்க 2 பேரும் ஒன்னா மண்ணா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ 3வது ஒருத்தி உள்ள வந்துட்டா. அதை பொறுக்க முடிய மாட்டேக்கு இவளுக்கு. இப்ப வாய மூட போறீங்களா இல்லையா? எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் தலையிட வேண்டாம். ஏய், ஒழுங்கு மரியாதையா வந்து அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க போறியா இல்லையா? அவன் எனக்கு உடனும் இங்க பாடு, அவளுக்கு வேலைக்கு நேடாயிட்டு. ஆயிஷு, நீ வேலைக்கு போ. அவன் வந்து காக்கணுமாம்ல. அவன் வந்து இங்க பாடு, எங்க அக்காவை நீ தான் வட்டி முடுக்கணும். இப்போ உன் பிரச்சனை, உன் புருஷன் பிரச்சனை. அவளுக்கு சண்டைக்கு வந்தா அவன் காட்டுக்குவா.